ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ நம்ம இந்த எப்படி எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக 2 டைம் ட்ரை பண்ணி போக முடியாத ஒரு இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஊதிமலைங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம 2 வாட்டி ட்ரை பண்ணோம். ஸோ போக முடியல. நான் உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸோ இந்த வாட்டி இல்லைனாலும் நெக்ஸ்ட் டைம் போகலான்னு. ஸோ அந்த நெக்ஸ்ட் டைம் இப்போ தான். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஊதிமலைங்கிறது ஒரு முருகர் கோவில் இருக்கிற ஒரு மலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதுதான் முருகர் கோவில் இருக்கிறது ரொம்ப ஹைட்டான மலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1600 படிக்கட்டு ஏறணுன்னாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது, மார்னிங் 5:30 ஆகுது. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா, சரி ஏர்லி மார்னிங் போயிட்டு வந்துடலாங்க. ஏன்னா வெயில் வரத்துக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். ஒரு சன்ரைஸ் பார்க்க முடிவிட்டு ஒரு மிட் சன்ரைஸாவது பார்த்துடலான்னு நினச்சோம். இங்கேயே 5:30 ஆச்சுங்க. 5:45 அந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு. சன்ரைஸ் பார்க்க முடியாது எனக்கே தெரியும். பட் ஒரு மிட் சன்ரைஸ் பார்த்துடலாம், சீக்கிரம் மேலே ஏறிட்டா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 படிக்கட்டு இருக்குன்னு நினச்சேன். 1600 படிக்கட்டு. இது இல்லாமல் ஆக்சுவலி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயரோட நம்பர் இருந்துச்சுங்க. அந்த பூசாரி அவங்களோட நம்பர் இருந்துச்சு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கோவில் திறந்திருக்கான்னு சொல்லி போகிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஊதிமலை பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே, இந்த 3 நாள் தான் அங்கே ஓப்பன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முருகருக்கு விசேஷமான நாளில் மட்டும்தான் கோவில் திறந்திருக்கும். மிச்சப்படி கோவில் திறந்திருக்காது. அது இல்லாமல் ஒரு கோவில் அது பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் ஸ்பாட்டான இடம். ரொம்ப அழகான இடம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது ஒரு கோவில், அது இல்லாமல் ரொம்ப அழகான இடங்க. சுற்றி அந்த மலையிலேருந்து சுற்றி பார்த்தா பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த முருகர் பார்த்திங்கன்னா 5 தலை, அப்புறம் பார்த்திங்கன்னா 10 கை முருகர். பட் எனக்கு அந்த ஹிஸ்ட்ரிலாம் பெருசாக தெரியாது. பட் வேறு லெவலில் இருக்குங்க அந்த இடம். அது மட்டும் எனக்கு தெரியும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டர் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் வீட்டிலேருந்து ஊதிமலை எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸ்க்கு, கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் டக்குன்னு. ஒரு ஏறத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகுனாங்க. ஸோ அப்படி போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா காரமடைக்கிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா 23 கிலோமீட்டர் இருக்குங்க. பெருசாக குளிரில், லைட்டாக குளிருது, அவ்வளோதான். எனக்கு ரூட்டு தெரியும். பட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸுன்னு தெரியணுங்கிறதுக்காக கூகுள் மேப் போட்டிருக்கேங்க. அது இல்லாமல் அந்த ஊதிமலை அந்த இது வரைக்கும் போயிடலாங்க, மெயின் ரோடு வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு 2-3 வழி இருக்குது. நம்ம லோக்கல் இல்லாத எனக்கு அந்த எக்ஸாக்டாக தெரில எப்படி போகணுன்னு. நான் போன டைம் சுற்றி போனேங்க எங்கேயோ. எனக்கு அதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்பீட் பிரேக்கர். அதனால் இந்த வாட்டி யாராவது இருந்தால் நல்லா கேட்டு ப்ராப்பராக எப்படிங்க போகணுன்னு கேட்டு அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறீங்க சொல்லுவோம், அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து வயநாடு, வாகமான், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயநாடு செம்மையாக இருக்குது பாருங்களேன். அந்த கோபுரம் பண்ணுற லைட்டு செம்ம. வயநாடு, வாகமான், அந்த மாதிரி 2-3 கேரளாவில் அந்த வர்க்காலா, அது மாதிரி கேரளா சைடு தான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த 3 இடத்துலேருந்து எங்கே போகலான்னு. ஸோ அந்த இடத்துக்கு போயிடலாம் டக்குன்னு. கிளம்பி பேக்கை பேக் பண்ணுறோம், கிளம்பி போய்கிட்டே இருக்கும். சொல்ல தாங்க, மேக்ஸிமம் சொல்ல தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிறுமுகையில் இருக்கோம். இங்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டருங்க. ஒரு 20 மினிட்ஸில் போயிடலான்னு காட்டுது. ஸோ சிறுமுகையிலன்னு ஊதிமலை பார்த்திங்கன்னா 13 கிலோமீட்டர். இந்த லைட்டு பார்த்திங்கன்னா த்ரோ நல்லா இருக்குங்க. பட் இந்த லைட் பார்த்தா அது ஹைவேல போனீங்கன்னா பெருசாக எதுவுமே தெரிலங்க இந்த லைட்டு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப் மாற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதாவது நல்ல ஃபாக் லேம்ப் தெரிஞ்சால் சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு HAG நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இது தெரியும்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், போட்டுக்கலாம். ஸோ மழை பார்த்திங்கன்னா அந்த மலை உச்சியில் உங்களுக்கு லைட் தெரியுதா? வா, ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் விசிபிளானு தெரியல. ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குங்க. ரூட்டு தாங்க தெரிலண்ணா. இங்கே இருக்குது மலை. ஊதிமலை பார்த்திங்கன்னா அது தெரியுது பார்த்திங்களா ரைட்டில். ஸோ இந்த கோவிலுக்கு போகிறதாங்க. இந்த வழியாக போனீங்கன்னா ரொம்ப சுத்தம் இருக்கும். ஸோ நம்ம ஒரு வேறு ரூட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி அந்த மலை பின்னாடி அப்படியே ஒரு ரெட்டிஷாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது.
நல்லா இருக்கு. ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் இந்த ரூட்டு தாங்க ஒரு பெரிய பிரச்சனை. எக்ஸாக்டாக ரூட்டு தெரியும். ஐ மீன் நம்ம நிறைய டைம் வந்திருந்தால் பரவாயில்ல, எக்ஸாக்டான ரூட் எங்களுக்கு தெரில. இந்த கடைக்காரர் கிட்ட தம்பி பஸ்ஸெல்லாம் இந்த பக்கம் வராது, அந்த பக்கம் தான் போவோம் அப்படிங்கிறாரு. அவருக்கே அது எக்ஸாக்டாக தெரில. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ரூட்டு கண்டுபிடிக்கவே. தெரியுதான் உங்களுக்கு மழை பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மலை ஓதிமலை வந்தாச்சு. நாங்கள் நினச்சோன்னா யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி இருக்குங்க, கொஞ்சம் கூட்டம் தான். ஸோ நம்ம இந்த மலை மேலே தாங்க ஏற போகிறோம். நிறைய பேர் இருக்காங்க. செம கூட்டமாக இருக்குங்க. இத்தனை பேர் இருக்கு. ஏர்லி மார்னிங் செம கூட்டங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாதியிலே போயிட்டுருக்கோம். இங்கே எனக்கு தெரிஞ்சு கோப்ரோவில் உங்களுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்காதுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக வந்தனால ஒரு 50 படிக்கட்டுக்கு மூச்சு வாங்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஓதிமலைன்னு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதோ விசேஷமான நாள்னு நினைக்கிறேங்க முருகருக்கு. செம கூட்டம். ஒரு 1.5 மணி நேரம் லைனாக நின்றுப்போம் நினைக்கிறேங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். நிறைய வண்டி வந்திருக்காங்க இன்றைக்கி. செம கூட்டம். ஆனால் ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த முருகர் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோம்னே அந்த மேலே ஏறின கஷ்டம் எல்லாமே பறந்துருச்சுங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 5 தலை இருக்கிற ஐ மீன் 5 ஃபேஸ் முருகர். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 10 கை இருக்கிற முருகர். இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் விசேஷமான உகந்த நாள் நினைக்கிறேன் முருகருக்கு. செம கூட்டங்க. ஆனால் நாங்கள் இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏர்லி மார்னிங் வரும்போது நாங்களே ஷாக் ஆகிட்டோம், இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம்,
ஸோ நீங்கள் இப்படி ஒரு 7 வாரம் தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டது நடக்குங்கிற ஒரு ஐதீகம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் தான் ஓப்பனாக இருக்குங்க. மண்டே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும். மிச்ச நாள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு தான். ஸோ நீங்கள் அதுவும் ஞாபகம் வச்சுட்டு இங்கே இந்த மலைக்கு வர மாதிரி தான் பிளான் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1600 படிக்கட்டுங்க. ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இறங்கும் போது பெருசாக தெரியலங்க, ஏறும்போது ஒரு போதுன்னு ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு மலைக்கு போனோம் பார்த்திங்கன்னா, ஓதிமலை. ஸோ அந்த மலை அந்த வழி நடந்து போகிற வழி கூட தெரியுது பாருங்களேன், பயங்கரம். நாங்கள் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கணும், மாற்றி கொஞ்சம் இப்படி சுற்றி வந்துட்டோம். கிட்ட போய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ப்ரோ ஹைட்டே இல்லை, 1600 படிக்கட்டுங்க நீங்கள் சொல்கிறீங்க மாதிரி இருக்கும். பட் பார்த்திங்கன்னா இங்கேன்னு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் மலை. ரொம்ப ஹைட்டுங்க. கிட்டத்தட்ட 1600 படிக்கட்டு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 1650 படிக்கட்டு கிட்ட இருக்குங்க. ரொம்ப ஹைட்டு மேலே. எனக்கு பார்த்தீங்கன்னா வியூ பெருசாகவே தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க, அது மட்டும் மன்னிச்சிருக்கேன். பயங்கர மிஸ்ட்டு. நான் ட்ரை பண்ணேன், பட் அந்த அளவுக்கு கேப்சர் ஆகலை. ஏன்னா அவங்க சொன்னாங்க நீங்கள் மதிய நேரத்தில் வந்தீங்கன்னா ஏறவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு 20-30 படிக்கிற மட்டும் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏற கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். ஸ்டார்டிங் மட்டும் தான் கொஞ்சம் குத்தேற்றமாக இருக்குங்க. பட் நல்ல இடம். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இது இன்றைக்கி பயங்கர கூட்டம். ஆனால் டியூஸ்டேஸ் கூட்டமாக இருக்கும் தான் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் இருந்திருக்கேன். ஏன்னா கடவுளெலாம் காட்ட முடியல. பார்த்தீங்கன்னா அங்கே கடவுள் இருக்கிறத நம்ம ஃபோட்டோ ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அது ப்ரோஹிபிட்டட் அந்த இடத்துல. ஸோ நம்மளும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த டூலர் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.